ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோகோனட் வச்சு ஆம்லெட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி, அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேங்காயை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கல் சூடானதுக்கப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது குக் வித் கோமாளியில் பிரியங்கா அக்கா சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதான் இந்த ரெசிபியை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கமும் வெந்துருச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.